அக்கா அக்கா என்னோட கஸ்டமர் ஒருத்தங்க எக்ஸல் வந்து ஈவி கன்வெர்ட் பண்ண கேக்குறாங்க. நம்மகிட்ட கிட் இருக்கா? நம்ம கிட்ட எக்ஸல் கன்வர்ஷன் கிட் இருக்கு, வா பார்க்கலாம். இதுதான் அந்த எக்ஸல் கன்வர்ஷன் கிட். இதுதானா அது? இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இது வந்து 16 inch ஹப் மோட்டர். இது வோல்டேஜ் வந்து 48 வோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம், 60 வோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ். இது கூட நெக்ஸ்ட் என்ன காம்பனன்ட்ஸ் வருது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ணா இப்போ பெட்ரோல் வண்டினா நம்ம ரைஸ் பண்ண 60 70 எல்லாம் போகும்ல. இந்த பேட்டரி வண்டி நம்ம ஓட்டணும்னா எவ்வளவு ஸ்பீட் கிடைக்கும்? ஸ்பீட் வந்து 45 கிடைக்கும் ஆவரேஜா. அதுக்கு மேல போகணும். அதுக்கு மேல போனா இப்போ நம்ம யூஸ் பண்ற 1000 வாட்ஸ் மோட்டர், அதனால ஸ்பீட் வந்து 45 தான் போகும். இதே நீங்க 1500 வாட்ஸ் 2000 வாட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 60 70 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு அப்ப வேணும்னா வாட்ஸ் மாத்திக்கலாம், அதுல ஸ்பீட் போய்க்கலாம். இது ஹப் மோட்டார், இது வச்சுதான் நம்ம வண்டி ஓடுதுன்னு சொல்றீங்க. அப்ப இவ்ளோ ப்ராடக்ட் வருது, இதெல்லாம் எனக்கு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலை பத்தி பார்க்கலாம். இந்த கண்ட்ரோல் தான் வந்து மெயின். இந்த கண்ட்ரோல் இருந்தால் மோட்டர் வந்து ரன் ஆகும். நம்மளுக்கு எப்படி பிரெயின் முக்கியம், அந்த மாதிரி தான் இந்த கண்ட்ரோலர் முக்கியம். இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 48 60 வோல்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். 1000 வாட்ஸ் இதுதான் அந்த கண்ட்ரோலர். இப்போ இது என்னதுன்னா? இது வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர். அப்போ நார்மல் வண்டியில எல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுமே, லெஃப்ட் ரைட் கிலோமீட்டர் ஃபியூல் லெவல் அதெல்லாம் இதுல காட்டுமா? எல்லாமே காமிக்கும். அது கூட வந்து உங்களுக்கு அடிஷனலா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல பார்க்கிங், ரிவர்ஸ் எல்லாமே காமிக்கும். அப்புறம் வந்து ஆன்டி டெஃப்ட் அலாரம், இக்னிஷன் கீ, பேட்டரி சப்ளை ஆன் ஆஃப், ஓகேங்களா. அப்புறம் வந்து 12 வோல்ட் டிசி ஹாரன், த்ராட்டில், ஃபார்வர்ட் ரிவர்ஸ், இதுல 3 ஸ்பீட் ஆப்ஷன் வந்துடும். எங்கே காணோம்? என்னமா தேடுற? ஹை பீம் லோ பீம் ரைட் லெஃப்ட் எல்லாம் சொன்னீங்க, ஹாரன் கூட இல்ல. நான் என்ன சொல்லி கஸ்டமருக்கு கொடுக்கறது? டிஃபால்ட்டா கிட்ட கூட இந்த த்ராட்டில் தான் வரும். இல்ல வேண்டாம் வேற மாடல் வேணும், அதுக்கு மல்டி பர்பஸ் த்ராட்டிலும் நம்மகிட்ட இருக்கு, அது வேணா வாங்கிக்கலாம். இதுதான் இந்த சுவிட்ச் மவுண்ட். இது நம்ம நார்மல் வண்டியில இருக்க ஆப்ஷன் மாதிரி இதுவும் சேம் அதே மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு ஹாரன், பார்க்கிங், இண்டிகேட்டர், லோ பீம், ஹை பீம் எல்லாமே இதுல வந்துடும். இந்த மாதிரி 4-5 மாடல் நம்மகிட்ட இருக்கு. பேட்டரி கனெக்டர், 5-pin ஜங்ஷன் பாக்ஸ், ஒரு சார்ஜிங் கனெக்டர், அமௌண்ட்டுக்கு தேவையான போல்ட் நட்டு, அது கூட வந்து ஒரு டிசி எம்சிபி வந்துடும். ஆனா பெட்ரோல் வண்டியில இப்ப நமக்கு பெட்ரோல் கம்மியாகுதுன்னா ரிசர்வ்ல விழுந்துரும், இல்ல எவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு காட்டும். இந்த பேட்டரியில நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த ஸ்பீடோமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரி லெவல் காமிக்கும். இதோட பெட்டரா வேணும்னா இன்னொரு டிவைஸ் இருக்கு, அதுவும் காமிக்கிறேன். இதுதான் அந்த வோல்டேஜ் மீட்டர். இதுல நீங்க வோல்டேஜும் பாத்துக்கலாம், பேட்டரியோட சார்ஜிங் லெவலும் நீங்க பாத்துக்கலாம். இதுல வந்து அக்யூரேட்டா வந்து உங்களுக்கு காமிக்கும். மோட்டர் கொடுத்துட்டீங்க, டிஸ்பிளே கொடுத்துட்டீங்க, த்ராட்டில் கொடுத்துட்டீங்க, சாவி கொடுத்துட்டீங்க. நைட்ல வண்டி ஓட்டுறதுக்கு லைட் வேணும்ல, லைட் எங்க? நீங்க சொல்றதும் சரிதான். நைட்ல ஹெட்லைட் எல்லாம் ஓட்ட முடியாது. இனி வர கிட்ல எல்லாமே வந்து நம்ம ஹெட்லைட் ஃப்ரீயாவே கொடுக்க போறோம். ஃப்ரீயா கொடுக்க போறோம்? ஆமா, ஃப்ரீயா தான். பெட்ரோல் வண்டினா 60-70 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். நம்ம பேட்டரி வண்டியில எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும்? அது வந்து பேட்டரியோட ஏஜ் பொறுத்து. நம்ம இந்த கிட்டோட கொடுக்கறது வந்து 48 வோல்ட் 30 ஏஹெச் பேட்டரி நம்ம கொடுக்கும். அதுக்கு ஆவரேஜா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் போனோம்னா அதுக்கு தான் நம்ம பேட்டரி இருக்கு, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிலோமீட்டர் ஜாஸ்தியா வேணும்னா பேட்டரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்போ பேட்டரி எல்லாம் ரொம்ப நேரம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்குமா, நைட்டு ஃபுல்லா போடுற மாதிரி ஆயிடுமா? அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க எந்த ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம கொடுத்துருவோம். எவ்வளவு நேரம் சார்ஜ் போட்டா எவ்வளவு நேரம் ஓடும்? நீங்க ஒரு 5 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கிட்ட பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கிட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 14,000 ரூபாய் மட்டும்தான். அப்போ இது எக்ஸலுக்கு கொடுத்துட்டீங்க. டியோ கஸ்டமர், ஜூபிட்டர் கஸ்டமர் அவங்க எல்லாம் வந்தா அவங்களுக்கான கேட்டு நம்ம கிட்ட இருக்கா? அந்த வண்டிக்கு கிட்ட இருக்கு. அந்த வண்டிக்கு மட்டும் இல்ல, நம்மகிட்ட ஸ்பெண்டர், யூனிகார்ன், பல்சர் இந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. எந்த வண்டி வேணாலும் நம்ம கிட்ட ஈவிக்கு மாத்திக்கலாம்.